கார் வாஷ் பண்ணலாமா? பட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ டயர் சேஞ்ச் பண்ணனால 150 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படி டைட் பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு டைரெக்டாக கார் வாஷ்க்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் மேட் சீட்டில் இந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கார் வாஷ் பண்ணக்கூடாது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் பண்ணுங்கிற ரீசனுக்காக யாரும் வீட்டில் கார் வாஷ் பண்ணிடாதீங்க, ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. பட் அது பெயிண்ட்டை ரிமூவ் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லாரும் இப்படி தான் அவங்களே வாஷ் பண்ணிக்குவாங்க. மோஸ்ட்லி பெட்ரோல் ஸ்டேஷனில் தான் பண்ண முடியும். நிறைய மிஷினில் காயின் தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இங்கே கார்டும் அக்செப்ட் பண்ணுறதுனால மோஸ்ட்லி இங்கே வருவோம். டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். 1 மினிட் சோப்புக்கு அண்ட் 2 மினிட் வாஷ்க்குன்னு. இது கைண்ட் ஆஃப் வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி மாதிரி. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வண்டியை ஓரமாக நிப்பாட்டி தொடக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த பாலிஷ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ப்ரே டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணாமல் ஒரு கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு க்ளீனான கிளாத்தை தொடச்சிடணும். இதனால கொஞ்சம் நாளைக்கு டர்ட் ஃப்ரீயாக மெயின்டைன் ஆகும். கார் வாஷ் பண்ணுறவங்க கேங்காக ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்க. அவங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.